வணக்கம். என்னோட பேர் மகாலட்சுமி. இதே டிஸ்ட்ரிக்ட் தான். இதே டிஸ்ட்ரிக்டில் படித்து இதே ஊரில் வேலை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக நான் மேரீடு. எனக்கு 2015 கல்யாணம் ஆச்சு. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது 2018 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு 3 வயசில் பையன் இருந்தான். பெரிய ஒரு டாஸ்காக தான் இருந்துச்சு. நான் வீட்டில் மாமனார் மாமியார் எல்லாரையும் கவனிச்சிக்கிற ஒரு பொறுப்பு இருந்துச்சு. அப்போ 2019 குரூப் 1 மெயின்ஸு அட்டன் பண்ணேன். ஆனால் எனக்கு கிளியர் ஆகலை. ரொம்ப ப்ரிப்பேரும் பண்ணலை அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் தான் குரூப் 2 உள்ளே வந்தேன். ப்ரிலிம்ஸ் வீட்டில் இருந்து தான் படித்தேன். மெயின்ஸுக்கு எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நான் வெற்றிக்கு வந்தேன். வந்த அன்னைக்கு எனக்கு ஒரு செந்தில் சார் தான் ஒரு அரை மணி நேரம் எனக்கு ஒரு இதுதான் மெயின்ஸுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இதை எனக்கு புரிய வச்சாங்க. சரி, ஓகே, இப்படி படிக்கலான்ட்டு ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டேன். 30 டெஸ்ட்டுமே ஸ்கிப் பண்ணலை. நான் எந்த டெஸ்ட்டுமே ஸ்கிப் பண்ணலை. ரிவிஷன் வரைக்கும் போட்டுட்டேன். கடைசியில் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நம்ம லாஸ்ட்டு நான் போட்ட ரிவிஷன் தான் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம படிச்சுட்டு கடைசியாக ரிவிஷனை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரிவிஷன் ஃபுல்லாக உட்காந்து போட்டுட்டு தான் நான் போனேன். 2 நாள் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 நாள் இருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் எக்ஸாம் தான் போட்டுட்டு இருந்தேன். அதனால படித்தேன். அது போக மெட்டீரியல் கண்டிப்பாக சொல்லணும். வெற்றி மெட்டீரியலை தாண்டி வேறு எந்த மெட்டீரியலுமே நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா வேறு எதுவுமே நான் படிக்கலை. எனக்கு அந்த மெட்டீரியல் வேறு எங்கேயும் தேடவும் விடலை. வேறு எதுவுமே வேணும், எதை தேடினாலும் வெற்றி புக்கில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு எனக்கு வெற்றியில் இருந்து தான் நான் படித்தேன். அது போக எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, என்னோட சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஹஸ்பண்ட் தான். வந்தாங்க, இப்போ அவசரம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னோட அம்மா என் பையனை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க நல்லா. ஏன்னா ரொம்ப டாஸ்க்கு. நான் மேரீட் ஆகிட்டு படிக்கிறதுனா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண முடியாது. எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும். இவெல்லாம் என்ன கல்யாணத்தை முடிச்சுட்டு குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியது தானே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதை தான் நிறைய சொன்னாங்க. திரும்ப படித்தேன். ஓகே, மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸில் என்னோட நம்பர் வந்திருக்குங்கிறதே நான் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. திரும்ப செந்தில் சார் ஃபோன் பண்ணாங்க. பார்த்தீங்களா? இல்லை சார், நான் பார்க்கல அப்படின்னு. அப்படி சார் தான் பேசுனாங்க. அப்புறம் இன்டர்வியூக்கு ட்ரெயின் கொடுத்தாங்க. நான் இன்டர்வியூ போகல. நான் அப்புறம் கவுன்சிலிங்கில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணேன். இப்போது நம்ம ஜேஆர் ஆஃபீஸ், ஜாயின்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வெற்றிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.